ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று திருக்கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. மதுரையிலே இருந்துட்டு ஏன் கோயில் போல் அப்படின்னு சில பேர் வந்து கேட்பீங்க. அதுக்காக தான் அங்கெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக போயிட்டு உள்ளே போயிட்டு வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. முன்னாடியே போய் நம்ம வந்து இடம் பிடிச்சி உட்காரணும். அது இல்லாமல் குட்டீஸை வச்சுட்டு அந்த ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நான் என்றைக்குமே செய்யவே மாட்டேன். அதனால் நான் வீட்டிலே வந்து மீனாட்சி அம்மனை அலங்காரம் பண்ணி அங்கே வந்து மாற்றிப்பேன். பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க தாலி செயினை வந்து எந்த ஒரு சிசர் இதெல்லாம் வச்சு கட் பண்ணாமல் நீட்டாக கையிலே எடுத்துட்டு மஞ்சள் தண்ணி வச்சு அதில் வந்து வாஷ் பண்ணி அந்த உருக்கு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துப்பேன். முகூர்த்த நேரம் இப்போ ஒரு 10 மணி டு 11:30 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடணும் அதில் கோர்க்கிறதுக்கு. அப்போ தான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் கூட சம்டைம்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் கலட்டி மாட்டி மறுபடியும் அதில் ஃபிட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அந்த முகூர்த்த நேரத்துக்குள்ளேயே வந்து கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாமி பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை வேலை எல்லாத்தையுமே வந்து செய்வேன். அதுக்கப்புறம் ஏதாவது நெய்வேத்தியம் படைச்சிட்டு தேங்காய் வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து இருப்பாங்க. மேக்ஸிமம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களே வந்து மாற்றி விட்ருவாங்க. அப்படி இல்லை எங்கேயாவது வெளியூர் போயிட்டாங்க, வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நானே வந்து அதை செஞ்சுப்பேன். ஸோ அவருக்கு வந்து இது ரொம்பவே பரிச்சயமாயிடுச்சு. ஏன்னா அடிக்கடி நாங்கள் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த தடவை வந்து குழந்தைங்க தான் இருந்தாங்களே, அவங்க தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு பூவெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரூம்லேயே வந்து சாமி கும்பிட்டு நல்லா இது பண்ணிட்டோம். நம்ம வீட்டுக்கிட்டே சாமி வரும். அதை வந்து நாளைக்கு வீடியோவாக வந்து நான் போடுறேன்.